Taste the Daily. மதுரை வில்லாபுரத்தில் குடிபோதையில் பைக் மற்றும் சரக்கு வாகனத்திற்கு தீ வைத்த இளைஞர் பிடிபட்டார். வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயதான மணி இறைச்சி கடையில் பணியாற்றி வருகிறார். இவர் மது போதையில் தனது குடியிருப்பு பகுதியில் இருந்த பைக் மற்றும் டாடா ஏஸ் வாகனத்தை தீ வைத்து எரித்துள்ளார். இதுகுறித்து வாகனங்களின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் மணி பிடிபட்டார். இப்பகுதியில் மது போதையில் இளைஞர்கள் வாகனத்தை தாக்கி சேதப்படுத்தி வரும் சம்பவம் தொடர்ந்து வருவதாகவும், விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலற்று இருப்பதே இதுபோன்ற குற்ற செயல்களுக்கு காரணம் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே மூதாட்டியிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய பெருங்களத்தூரைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் ஜெயலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடினர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயலட்சுமி மர்ம ஆசாமிகள் மீது புகார் கொடுத்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.